வெல்கம் டு வீக்லி ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு பார்த்துடலாம் கைஸ். ஆக்சுவலி கோல்டு ஒரு லாங் ஃபேஸ்க்கு அப்புறம் ஒரு டைட் ரேஞ்சில் இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டைட் ரேஞ்சை நம்ம பார்க்கல. இவ்வளோ பெரிய புல் மார்க்கெட்டுக்கு அப்புறமும் சரி, இல்லை இந்த வீக்ஸாக கூட ஓகே தான். பட் இந்த வீக் ரொம்ப டைட் மார்க்கெட். ஈஸி ரிவ்யூ தான், சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், எப்பவுமே வீக்லி ஐசோல் லோஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அது நமக்கு ஒரு பெரிய லிக்விடிட்டி. அது 4 hours 1 hours வந்து நமக்கு கரெக்டான லிக்விடிட்டியாக தெரியுதோ இல்லையோ, பட் வீக்லி டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய ஐஸ் அண்ட் லோஸ் நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் மார்க் பண்ணால் போதும், நிறையலாம் மார்க் பண்ண அவசியம் கிடையாது. தென் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், ஒரு டே 5000 நம்ம பிளான் பண்ணிட்டோம். செல்லு தான் எடுத்து பார்த்தோம் போன வீக். ஓகே, அந்த டே 5000 டேப் ஆகிறதுக்கு ஒரு 4 hour எஃபிஜி தாண்டி போகிற மாதிரி இருந்தது. சரி, இதுதான் வியூவாக இருந்தது. இந்த 4 hour எஃபிஜிக்கு மார்க்கெட் வந்துட்ட பிறகு இங்கே 1 hourல ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம எடுக்க போகிறோம். எல்லாருமே இந்த லிக்விட் டார்கெட் வச்சிருந்தோம், இது ஃபுல்லாகவே ஸ்வீப் ஆகும்ட்டு. தென் 1 hours பார்க்கும்போது கிளாரிட்டியாக இருந்தது என்ட்ரி, எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா லிக்விடிட்டியும் பிஎஸ்எல் சண்ட் ஆகிட்டு, அட் த சேம் டைம் பிடிஆர் ஐஸ் வைக்கும்போது, அந்த ஓபிஓ இல்லை எஃபிஜி வைக்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் மாதிரி எல்லாமே ஸ்வீப் அடிச்சுட்டு சிங்கிளாக இருந்ததுன்னா அது இன்னும் நம்மளுக்கு பிஆரிட்டி அதிகம். ஏன்னா அங்கே பெண்டிங் ஆர்டர்ஸ் எதுவுமே இருக்காது இல்லை. அதனால இந்த ஃபேரலி கேப் ஏஷியன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே டேப் ஆயிருந்தது, அது நம்ம எடுக்க முடியாது, கஷ்டம். அகெயின் இந்த ஃபேரலி கேப்பும் 22A, இதுவும் ஏஷியன் தான். நான் வந்து 12 to 12 தான் பார்ப்பேன். ஓகே, ஐ மீன் மிட் நைட் அந்த 12 AM ஆஃப்டர்நூன் 12 PM வரைக்கும் தான் ட்ரேட் பார்ப்பேன். அதுக்குள்ளே கிடைச்சா தான் எடுப்பேன். இந்த எஃபிஜியை திருப்பியும் வந்து நியூயார்க்கில் டேப் ஆச்சு, பட் நான் எடுக்கல. ஏன் எடுக்கல? தேர்ஸ்டே என்எஃப்பி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு மேலே எடுத்து எனக்கு ப்ரைஸஸ் வந்து மூவ் ஆகுமான்ற மாதிரி எனக்கு சுத்தமாக புரியல. கோல்டில் எந்த விதமான என்ட்ரியும் போன வாரம் நம்ம எடுக்கல, பட் எதிர்பார்த்த மாதிரி போயிருந்தது. ஆஸ் ஆஃப் நோ நம்ம ப்ரிவியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பைஸ் தான் கைஸ் எதிர்பார்க்குறேன். ரீசன் எக்ஸ்ஏஜி யூஎஸ்டியோட கம்பேர் பண்ணிடலாம். சரி, எக்ஸ்ஏஜி யூஎஸ்டி பாருங்க, சில்வர் ப்ரீவியஸ் வீக்கோட லோவை ஸ்வீப் பண்ணல. ப்ரீவியஸ் வீக் லோ ஸ்வீப் ஆகாம தான் இந்த வீக் முடிஞ்சிருக்கு. ஓகே, இங்கே ஸ்வீப் கொடுத்தாச்சு. அட் த சேம் டைம் டே டைம் ஃப்ரேம் போகும், ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. கீழே லிக்விடிட்டி இருக்குதான், நான் ஒத்துக்கிறேன், இந்த லிக்விடிட்டி தான் கோல்டுலேயும் இருக்குங்க. சரி, இப்போதைக்கு பை எஸ்எம்டி ப்ளஸ் பை மார்க்கெட்டாக நான் பார்க்கணுன்றதுனால ஓகே பை வியூஸ் இருக்கு. ஸோ இதை ஓபின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஐ நோ இது லிக்விடிட்டி தான், கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம மண்டே போக போகிறோம், இடம் உடம்பு எடுக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் ஆஃப் த நவம்பர், ஸோ பொறுமையாக இருக்கலாம். ஏன்னா டிசம்பருக்காக மார்க்கெட் வந்து ரேட் கட்ஸ் ஓபினிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி, இப்போ நான் வந்து ஓபின்னு கன்சிடர் பண்ணுறேன். டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் ப்ரீவியஸ் வீக்கில். அட் த சேம் டைம் இங்கே பாருங்க, டியூஸ்டே ஸ்வெப்ட் ஆயிடுச்சு, தெரியுதா? டியூஸ்டே ஃப்ரைடே, டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் கோல்டில் இருக்கு. ஆனால் சில்வரில் டியூஸ்டே லோவர் ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஃப்ரைடே. ஸோ இதுவுமே ஒரு எஸ்எம்டி தான். இது லோவர் லோ எஸ்எம்டி, இது ஹையர் லோ எஸ்எம்டி. ஐஆர்எல் பிடிஆர்ஏவும் இருக்கு, எஸ்எம்டியும் இருக்கு. வீக்லியும் பிடிஆர்ஏ தான், வீக்லி லோ எடுக்கவே இல்லை மார்க்கெட். இந்த மண்டே 10th நவம்பர் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்வீப் ஆயிடுச்சு 10th நவம்பர்லாம். ஸோ வீக்லிலையும் எஸ்எம்டி இருக்கு, டெய்லி டைம் ஃப்ரேம்லையும் எஸ்எம்டி இருக்கு. பிடிஆர்ஏ இங்க ஓபி, இந்த இடத்துல ஐஆர்எல். ஓகே, இந்த ஐஎஃப்ஜி கிடையாது ஃபீல்டு. ஓகே, பட் இங்கே நான் என்ன பார்ப்பேன், ஐஎஃப்ஜி எல்லாம் லிக்விடிட்டி ஸ்கிரிப்ட் இந்த கிளாரிட்டி இருக்கணும். இதை ஓபின்னு கன்சிடர் பண்ணிப்பேன். பட் எனக்கு இங்கே இப்போ எதனா ரீசெண்டாக ஒரு வருஷம் தான் நான் பார்ப்பேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி 9th, ஐ மீன் 9 AM ஃப்ரைடே, இதுவும் 9 AM தான். இது 9 AM இங்கே ஸ்வீப் நினைக்கிறேன். 9 AM இங்கே ஸ்வீப் ஆயிருக்கு, மெஷர்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, 9 AM இங்கே ஸ்வீப்பு, இங்கே ஸ்வீப் ஆகல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபேரலி கேப் ஆல்ரெடி டேப் ஆகிட்டு தான் மார்க்கெட் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு ஃப்ரைடே 9 AM. அதுக்கப்புறம் ஆர்டர் ஃபுல்லாக திருப்பி ஒரு ஃபேரலி கேப் டேப் ஆயிருக்கு. ஓகே, 2 ஃபேரலி கேப்ஸுமே கில் ஜோன்ஸில் ஏஎம் டைமில் கிரியேட் ஆனது தான். மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, அப்படின்னு நின்றுட்டு இருக்கு சில்வரில். அதே தான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே 9 AM ஸ்வீப் ஆயிருந்தது இல்லை, அப்போ எஸ்எம்டி இருக்குல்ல பாருங்க, இந்த 9 AM இங்கே ஸ்வீப் கொடுத்துருக்கு. ஓகே, அட் த சேம் டைம் இங்கே எடுத்து பாருங்க, 9 AM டு மார்க்கெட் முடிஞ்ச டைம் வரைக்கும் மேலே இருக்கு. ஸோ நான் பைஸ் எதிர்பார்க்குறேன்றதை சிம்பிளாக சொல்லிடுறேன். அதில் எனக்கு சில்வர் ரொம்ப கிளியராகவே இருக்கு, கோல்டுமே கிளியராக தான் இருக்கு. நம்ம இப்போ செல் வியூ தான் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
செல்லுக்கு இங்கே அதான் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு இப்போ கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த லிக்விடிட்டி மட்டும் நான் யோசிக்கிறேன். பட் எனக்கு ஆர்டர் ஃப்ளோ எஸ்எம்டி எல்லாமே வந்து பைசெட்ஸில் தான் நிற்கிது மார்க்கெட்டு. சரி, நான் ஈவன் தான் செல் பார்க்கறன்னு கூட வச்சுக்கலாம். இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஓபி தான். அந்த ஓபிலே தான் மார்க்கெட் இப்போ டேப்பா நின்றுட்டு இருக்கு. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு இதுல இருந்து ஃபாலோ அப் கொடுத்தாங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்லேயே கொடுத்துரும். நம்ம லண்டன்ல அதுக்கப்புறம் என்ட்ரி கிடைக்கும் போது ஒரு கிளாரிட்டியா எடுத்துக்கலாம் டிடிஓ பார்த்துட்டு. அதான் நான் பத்தி யோசிச்சு வச்சிருக்கேன். பிளஸ் இது எனக்கு ஏஎம்டி மாடல். மை பாயிண்ட் ஆஃப் வியூ, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், இதான் இப்போ எதிர்பார்க்கறது. ஓகேங்களா? ஏன்னா டே டைம் ஃப்ரேம்ல எஸ்எம்டி. இந்த ஸ்வீப்பும் மார்க் பண்ணிக்கோங்க, டெய்லியே மார்க் பண்ணிக்கோங்க. டியூஸ்டே டு ஃப்ரைடே. நம்மளுக்கு தேவை மண்டே ஹையர் த ப்ரைஸஸ் தாங்க எதிர்பார்க்கறது. லாஸ்ட் வீக் தான் ஒன்றும் நியூஸஸ்லாம் பெருசாக இருக்காது. என்எஃப்பி ஒன்றும் இம்பேக்ட் ஆகலை. ஓகே, என்எஃப்பியில் இம்பேக்ட் ஜஸ்ட் ஒரு ஜாப்ஸ் ஆடாக இருக்கு. அதனால ரேட் கட்டு வேணால் தள்ளி போகலாம். அதுதான் எனக்கு அதுவும் ஒரு டவுட் தான். ரேட் கட் தள்ளி போகலாம். ஏன் என்எஃப்பியில் ஜாப் ஆட் ஆனால் அப்போ எக்கனாமி வீக்காக இல்லைன்ற மாதிரி சொல்கிறோம். நாங்கள் எக்கனாமி வீக் இல்லை, ரேட் கட் வராது. ஓகே, ஸ்டேபிள் ஆகிடும். இன்ஃப்ளேஷன்ஸ் ஏறும். அப்போ இன்ஃப்ளேஷன்ஸ் ஆனால் ரேட் ஹைக் பண்ணணும். ஓகே, அப்போ கோல்டு வந்து இறங்கணும். பட் இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை? இன்ஃப்ளேஷன் ஏறும் போது ரேட்டை ஹைக் பண்ணலன்னா இன்ஃப்ளேஷன் மட்டும் ஏறுது, ரேட்டை ஹைக் பண்ணாமல் வச்சிருந்தா கோல்டு ஏறும். இந்த ஃபேக்டரும் பார்க்கணும். இது எனக்கு இப்போதான் கொஞ்ச நாளாக ஒரு 2 month தான் நான் நோட் பண்ணுறேன். இது எப்போதுல தான் இருக்கு. நமக்கே ஒரு ஐடியா இல்லைன்னு பாருங்களேன். ஒரு பேசிக்காக வச்சுங்க, விலைவாசி ஏறும்போது நம்ம எங்கே போவோம்? கோல்டு தான் போவோம் நம்ம ஊரில். ஓகே, ஈஸி. ஏன்னா கோல்டு வந்து ப்ரைஸஸ் விலைவாசி ஏறத்தை விட கோல்டோட ப்ரைஸ் அதிகமாயிரும். ஓகேங்களா? விலைவாசி ஏறாமல் இருந்தால் தான் கோல்டோட ப்ரைஸை நம்ம ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிள் பண்ணி வைக்க முடியும். இப்போ விலைவாசி ஏறும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டா பிரச்சனை இல்லை, கோல்டோட கிடக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ற மாதிரியும் சொல்லல, கட் பண்ற மாதிரியும் சொல்லல, நியூட்ரல் அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த நேரத்தில் பார்த்து ஜாப் டேட்டாலாம் வந்துருச்சு. ஸோ அவன் ஹைக் பண்றேன்னு சொன்னா நான் கோல்டோட ரிவ்யூ வந்து சேல்ஸ்ல பார்ப்பேன். ஓகே, ஹைக் இல்லை பட் இன்ஃப்ளேஷன் ஏறிட்டா இருக்குன்ற மாதிரி ப்ரூஃப் ஆகுதுன்னா ஏன்னா லேபர் மார்க்கெட் ஸ்ட்ரென்த் ஆனாலும் கோல்டு ஏறிட்டா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா லேபர் மார்க்கெட் தான் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு, வீக்காக ரேட் கிடையாதுன்றதுனால இதுதான் ஒரு டபுள் சைடட் வியூவாக தான் இருக்கு. ஒரு கிளாரிட்டி இல்லை, அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டும் மாட்டிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நல்லா ஒரு எக்ஸ்பென்ஷன் நடந்துட்டே இருந்து நம்மளுக்கு சுத்தமாக மார்க்கெட் புரியலாம், நம்ம யோசிக்கலாம் என்ன ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ மார்க்கெட் அக்யூமுலேஷன் தான் இருக்குது, ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலி. ஸோ நானும் வந்து புரியாமல் உட்காந்து தான் இருக்கேன். இது நம்ம அடுத்தடுத்து இந்த ஃபெட்டோடைய ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒரு மாநாட்டோட கவர்னர்ஸ்லாம் பேசுவாங்க. அவங்களாம் பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எந்த ஒரு டேட்டா மாற போகுதுன்றது முன்னாடியே ஒரு இன்ட்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. முக்கியமான பேரு டிஎக்ஸ்ஒய், யூரோ, ஜிபிபி. இந்த மூணுத்துலையுமே நான் ப்ரீவியஸ் வீக் டோட்டலி பயாஸ் தப்பு பண்ணியிருக்கேன். 100% பயாஸ் என் தப்பு, அனலைஸே தப்புன்னு வச்சுக்கலாமே. ஓகே, ஐ மீன் நான் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அதை பார்த்துமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே ஒரு ஐஆர் இருக்கு தெரியுங்களா, ஈஸியாக பை எடுத்துட்டு போயிருக்கலாம். ரொம்ப ஈஸி டார்கெட். இது ஐஆர்எல், இது இஆர்எல். ஆனால் நான் என்ன நினைச்சேன், மார்க்கெட் செல் கொடுக்கணும். அது ஃபுல்லாக என் தப்பு தான். ஓகே, ஈஸி தான். ப்ரீவியஸ் வீக் எந்த விதமான டஃப்பான மார்க்கெட்ஸுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண வேண்டியது. நானும் டஃப் ஆக்கிட்டு யூரோ மட்டும் லாஸ். ஜிபிபி யூரோ ரெண்டுமே பைக் ரேட்ஸ் எடுத்திருந்தேன். ரெண்டுத்துலையுமே வந்து எஸ் அடிச்சுது. பட் அதை ஜியூவில் மட்டும் எஸ் அடிக்குமா 1 hour புக் பண்ணிட்டு இயூவில் எஸ்எல் தான். அதை நான் எப்படி நான் மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் யூஎஸ்டி ஜேபிஓவையும் கம்பைன் பண்ணி பார்த்துருக்கணும். யூஎஸ்டி ஜேபிஓவில் போய் நான் பைஸ் பார்த்தேன், டிஎக்ஸில் போய் செல்ஸ் பார்த்தேன். இது பெரிய தப்பு. சரி, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீக் ஒரு ஐஆர்எல் சூப்பராக இருக்கா? இது என்ன 10th November. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் 10th November. ஓகே, இங்கே ஐஆர்எல்லாம் எதுவும் இல்லை. பட் மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக ஆர்டர் ஃப்ளோ படி செல்ஸில் தான் இருக்குது. லிக்விடிட்டி கலெக்ஷன் பிஎஸ்எல், அந்த லிக்விடிட்டி கலெக்ட் ஆன பிறகு இந்த எஸ்எஸ்எல். ஏன்னா இது ஒரு ரேஞ்ச், ஒரே ஒரு ரேஞ்ச் இது தெரியுதுங்களா? நீங்கள் இப்போ நாங்கள் அதிகபட்சம் ஐஆர்பி கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ரேஞ்சாக தான் பார்க்குறீங்கன்னா இப்படி கூட பார்க்கலாம். நான் அப்படி தான் வியூ பண்ணிருந்தேன். அதனால தான் நான் ரொம்ப நாளாக இயூ ஜியூஸ் எல்லாமே சேல்ஸ்லையும் டிஎக்ஸ்ஐ பைஸ்லையுமே பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது. நான் அழகாக என்ன பண்ணியிருக்கணும், ப்ரீவியஸ் வீக் லோவாக டார்கெட் வச்சுருக்கணும். ஈஸி டார்கெட். ஏன்னா 10th November ஹைஸை தானே எங்கள் டார்கெட் வச்சுட்டு வந்தீங்க டிஎக்ஸ்ஐக்கு. 3rd November 17th
ஓகே தப்பா சொல்லிட்டேன். அது ஹைஸ் அண்ட் லோஸ் மாறும்ல, தப்பா சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இதுதான் நம்ம டார்கெட் வச்சுட்டு வந்துருக்கணும். இது ப்ரீவியஸ் வீக்கு தென் இது. இப்போ இங்கே வந்து 3rd நவம்பர் எடுக்கல, அங்கே போயிட்டு இருக்கு மார்க்கெட். டிஎக்ஸ்எல் வந்து 3rd நவம்பர்லாம் எடுத்தாச்சு. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இந்த வீக் டார்கெட் வச்சிருக்கோம் செல் ஆகிறதுக்கு. அடுத்தது இந்த டார்கெட் இங்கே மாற்றிருக்கணும். நம்ம இதே வச்சுப்போமே. தென் டே டைம் ஃப்ரேம். நான் என்ன தப்பானது சொல்லிடுறேன், என்னோட மிஸ்டேக். இப்படி பார்த்துட்டேன், இந்த வீக்கை ஸ்பீட் படிச்சிருச்சு, இது மேலே போய் நின்று இருக்கு. ஸோ நான் ரொம்பலாம் யோசிக்கல, ஜஸ்ட் இந்த ஐஸ் எடுத்துட்டோம். நான் யோசிச்சது இந்த ஐ எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் செல்லாம் போகணுன்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த வியூவில் தான் எனக்கு தவறாயிடுச்சு. சரி, இவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிடுச்சுல. நான் எதிர்பார்த்தது இங்கே ஒரே ஒரு லாஸ்ட் 1 hour ப்ரீமியம் பை செட் ரிஸ்கின்னு சொல்லிட்டு போட்டுருப்பேன். இந்த ஒரு ஹை எடுக்கணும்னு டோட்டலாக தப்பான. என்ன மாதிரி வியூ பார்த்துருக்கோம்னா, இந்த ஐஎஃப்இஜி சூப்பராக வேலை செய்வோம் டே டைம் ஃப்ரேம்ஸில். இங்கே வந்து ஃபாரஸ்ட் எடுத்துட்டாங்க. மண்டே, டியூஸ்டே. ஓகே, இதில் செட்டப் வந்து வெனஸ்டே தான் கிடச்சிது. காமிக்கிற வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆன செட்டப் சொல்லிடுறேன். ஃபெயில்டு ஆன செட்டப்ஸுக்கு ரீசன், ஈஸியாக இந்த ஈக்குவலைஸாக மார்க்கெட் எடுக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். எப்படி இருந்தாலும் எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பைஸ் போயிட்டேன். பட் அது உடனே தான் கிடைச்சது, வெயிட் பண்ண விடல. சரி, இது ஹைஎஃப்இஜி. ஓகே, இப்போ இதில் எஃப்இஜி நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, அது மாதிரி ட்ரீட் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஐஎஃப்இஜியில் ஒரு கன்ஃபியூஷன் வருது, எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு. இன்ட்ராடே நீங்கள் என்கியூ பண்ணும்போது ஐஎஃப்இஜி உள்ளே போகும்போதே எடுக்கலாம். நீங்கள் திருப்பி வந்து டேப் ஆகணும்னு எடுக்கணும்னு இல்லை. அப்போ கூட உங்களுக்கு லிக்விடிட்டி பெண்டிங் இருந்தால் தான் என்கியூமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. என்கியூ லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேடே பண்ணணும். இன்ட்ராடே விட்டுருங்க. இப்போ ஸ்விங்ஸில் வரும்போது ரன்னிங்கில் போகும்போது எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியாது ஒர்க் ஆகுமோ ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஒன்றும் செஷன்ஸ் மார்க்கெட் கிடையாது. நம்ம டே கணக்கில் ஹோல்ட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக கீழே வரட்டும், அகைன் போய் டேப் ஆகட்டும். ஒரு எஃப்இஜி எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, அங்கே போய் தொட்ட பிறகு எம்எஸ்எஸ் வச்சு பிடிஆர் இருந்தால் நீங்கள் எடுக்க போறீங்க. பிடிஆர் அவங்க விருப்பம், நான் எஃப்இஜி ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அது மாதிரியே பார்க்கணும், வேற எந்த ஒரு வித்தியாசமும் நீங்கள் கொடுக்க தேவையில்லாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ படி வரலாமே. இதான் ஐஎஃப்இஜி. எனக்கு இங்கே மார்க்கெட் கீழே வந்து இப்போ டேப் ஆகிருக்கீங்க. இங்கே வந்து ஒரு 2 முன்னாடி எதனா நடந்திருக்கா, எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஓகே, இப்போ இது நீங்கள் ஓபின்னு சொல்லலாம். நான் எடுக்க மாட்டேன்றதுக்கு ரீசன் சொல்லிடுறேன். சீரியஸ்லி, இப்போ நீங்கள் இதை எடுக்கணும்னா ஹை லோ இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. ஓகே, இந்த ஐஸ் எடுத்து இங்கே க்ளோஸ் வச்சிருக்கா, ஐ மீன் ஸ்பீட் அடிச்சிருக்கா. இந்த லோவை இங்கே எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் பை கேண்டில் போயிட்டு செல் ஓபின் மார்க் பண்ணி நான் இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, இத்தனைக்கும் அதோட ஸ்டாப்ஸ் ஆல்ரெடி இன்வாலிடேட்டட். அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு எடுக்கலாம். திருப்பியும் எனக்கு ஸ்டாப் தான். இதுதான் நான் எஃப்இஜிஸ் தான் நம்புவேன். எனக்கு எஃப்இஜிஸ் தான் ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த எஃப்இஜி படி நான் போனேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. அது டேப் ஆனது 13. அப்போ நம்ம எடுக்க போகிறது கிடையாது. மேபி மறுநாள் வந்து இந்த 12க்கு அப்புறம் எடுக்க போகிறோம். டிடிஓக்கு மேலே தான் நீங்கள் என்ட்ரி கிடைக்கணும். டிடிஓ இருக்கா 12 AM, அதோட ஓப்பன் ப்ரைஸ் இது. அதுக்கு மேலே தான் நீங்கள் என்ட்ரி. ஸோ டிடிஓ ஸ்வீப் ஆன பிறகு நம்ம என்ட்ரி போகிறது தாராளமாக ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி தான். 2 AM நான் பார்க்கும்போது இப்போ நான் இந்த என்ட்ரி எடுப்பேன். இப்போ இந்த ஹை தான் என்னுடைய ஸ்டாப்பு. அது ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. ஐஎஃப்இஜியில் உட்காந்துருக்கு. இது எனக்கு தாராளமாக போகும். அதே மாதிரி இன்வாலிடேஷன் நம்ம பைஸ் தானே பார்த்தோம், அது இன்வாலிடேட் பண்ற பிடிஆர். அப்போ இதுவும் ஒரு ஐஎஃப்இஜி தான். ப்ரீவியஸ் வீக் எடுக்க வேண்டிய என்ட்ரி இதுதான். இல்லையா, அவ்வளோ மேலே போகும்போது கன்ஃபார்மாக நீங்கள் ஓபி அடிப்பீங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது எப்படினாலும் எடுத்துக்கலாமே. 1 வாட்டி 2 வாட்டி 3 4 இதான் எனக்கு ஸ்விங் ட்ரேட் பிடிக்கும். 3-4 வாட்டிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 hour டைம் இருக்கும் நம்ம டிசைட் பண்ணி எடுக்கலாம் வேண்டாமான்னு சொல்றதுக்கு. இந்த லோஸ் வந்து ஒரு நான் இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆனாலுமே இந்த லோஸ் வந்து வரலாம் நான் பார்ப்பேன். ஓகே, ஸோ இந்த என்ட்ரிஸ் தான் மிஸ் பண்ணிட்டோம். ஈஸி என்ட்ரி ஏர்லி எம்எம்எக்ஸ் மாடலும் கூட இது 6 hour வருதா? போதும் 6 hour. இப்போ 6 hourனா என்னுடைய வேலிடேஷன் எனக்கு போதும். நான் சைக்காலஜிக்கலாக இருக்கிறது 4 hour. எனக்கு 4 hour கிடைச்சா போதும். ஓகே, 4 hourலாம் ஈஸியாக இருக்கு. அங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 4 hour க்ளோஸ் பண்ணிப்பேன். நானா இருந்தால் என்ட்ரி எடுத்திருந்தால் நான் வீக்கெண்ட்லாம் ஹோல்ட் பண்ணாமல் 4 hour போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பேன். எனக்கு ஒரு ஸ்விங் ட்ரேட்ல டைம் தான் கைஸ் முக்கியம். இத்தனை நாளுக்குள்ள நான் இத்தனை hour மேக் பண்றேன்னா அது போதுமே. எப்போ வெனஸ்டே டு தேர்ஸ்டே அன்னைக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிப்பேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அப்புறம் தான் தெரியும். மேபி கரெக்ட்.
ஜஸ்ட் என்எஃப்பி கன்ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிருப்பேன். சாரி, என்எஃப்பி இருக்கிற ஆர்டர் போதும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பேன். நான் மறந்தே போயிட்டேன். கன்ஃபார்ம் என்எஃப்பி, சிபிஐ, எஃப்எம்சி நான் ஹோல்ட் பண்ணதே கிடையாது. ஓகே, நான் ஹோல்ட் பண்ணது கூட எக்ஸ்ட்ரீம்லி பயாஸ் ஃபண்டமெண்டலும் சரி டெக்னிக்கலும் சரி சேம் சைடில் போகும் பாருங்க, அப்போதான் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ண மாட்டேன். இந்த ஷெடவுன் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல தர வேண்டிய என்எஃப்பி டேட்டாவை தேர்ட் வீக்ல எடுத்துன்னு தரது வாய்ப்பே கிடையாது. ஓகே, விட்டுறோம். ஸோ இந்த பயாஸ் தான் மிஸ் பண்ணியாச்சு. இந்த வீக் ஸ்டார்ட் ஆன உடனே எக்ஸ்பெக்ட் பண்றது கம்பல்சரி இந்த லோஸ். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோமே, அது வரைக்குமே என்னுடைய எய்ம் செல்ஸ் தான். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி டிஎக்ஸ்ஒய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராங் க்ளோஸ் தான் வச்சிருக்கு டிஎக்ஸ்ஒய். இதுக்கு நம்ம எய்ம் பண்ணலாம். ஓகே, ஒரு ஐஆர் இருக்கு. இது எந்த அளவுக்கு கண்டினியூஷன்ஸ் அப்படியே கொடுக்கும்னு தெரியல. ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்தாலும் உஷாரா இருங்க. பைஸ் தான் பார்க்கலாம். ஏன்னா டேட்டா பாசிட்டிவ் தானே வந்திருக்கு இப்போ. ஆனால் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதை மட்டும் இப்படியே சொல்லிடுறேன். ரேட்டுக்கான இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான எதனா நியூஸ் மார்க்கெட் செல் ஸ்டார்ட் ஆகும். ரெட் கட் அப்படிலாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி லிக்விடிட்டி இருக்கு, பார்த்துக்கோங்க. பயங்கரமா இருக்கு பெண்டிங்ல. ஓகே, இதெல்லாமே ஈக்குவல் லோஸ் தான். ரேட் அதை வச்சு தான் யோசிக்கணும். ஏன்னா சிபிஐ இருக்கான்னு தெரியல நமக்கு டேட்டா. இது ஓகே, இது ஆர்டர் ஃப்ளோல ஐஎஃப்இஜி தென் எஃப்இஜி டே ஐஆர்எல் எல்லாமே சூப்பர் தான். மேபி நம்மளுக்கு மண்டே ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு செட்டப் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபோராஸ்ல ஏதாவது எஃப்இஜி இருக்கு. இங்க இருக்கு. இது 4R எஃப்இஜி டேப் ஆயிருக்கு ஆல்ரெடி. ஃப்ரைடே பார்க்கலாம். இதெல்லா ஈக்குவலைஸா மார்க்கெட் அகைன் போயிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு வருதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா கிடையாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய லிக்விட் எல்லாமே ஸ்வீப் ஆகிடுற மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்கு பிடிஆர் எஸ்எல்ல. ஓகே தான், இது ஒரு செட்டப் கிடையாது பார்ப்போம். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணலாம். அதாவது 3 நவம்பர் வரைக்கும். இப்போ யோசனை என்னன்னா 3 நவம்பர் டிஎக்ஸ்ஐ ஸ்வீப் பண்ணியாச்சு, நீங்க ஸ்வீப் பண்ணல, இது வந்து பைஸ் எம்டியா மாறிடுமா அப்படிலாம் கேட்கணும். ஆனால் அது மாற்ற வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா பிடிஆர் எதுவும் பைஸ் ஸ்ட்ராங்க இல்லை. அதனால நான் செல்லு எதிர்பார்க்குறேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே. சேம் டைம் ஜியோ ப்ரீவியஸ் வீக் எதுவுமே இல்லை, ரொம்ப சைலண்டாக இருந்தது. அது இத்தனைக்கு நல்லா இருந்தது பார்க்க. இதுவும் நான் மிஸ்டேக் பண்ணேன், இப்படி மார்க் பண்ணிட்டேன் ஸ்வீப்பு. ஓகே, ஸோ அப்போ இது வரைக்கும் போகணுமே. ஆனால் அங்கே என்ன யோசிச்சாலும் அதே தான் இதுலேயும் மிஸ்டேக் பண்ணேன். பட் இதில் மார்க்கெட் கொடுத்துருந்தது இந்த ஐடியாவில். ஏதாவது ஒரு டைட் ரேஞ்சு ப்ளஸ் எஸ்எம்டி இதெல்லாம் பார்த்து நெக்லெக்ட் பண்ணிட்டேன். சரி, இங்கே பாருங்க, 30th அக்டோபர் டு 13 அக்டோபர், அதாவது 30ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 11ஆம் தேதி நவம்பர் வரைக்கும். அதே டைம்ல ஓகே, இப்போ இதை பாருங்க, 30ஆம் தேதி அக்டோபர் ஸ்வீப் ஆயிருக்கு 13ஆம் தேதியால. அப்போ இதே உங்களுக்கு எஸ்எம்டி தாங்க. ஐடியா பார்க்கல. நான் பைஸ் போனது வெறும் 1 hour ஈக்குவல் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். வேஸ்ட் அந்த மாதிரி அனலைஸ் பண்றது. அகைன் இங்க பாருங்க, 13 அக்டோபர் ஹை ஈவில ஈவினிங் 13 தானா? ஓகே, 13 நவம்பர் 13 14 டேஸ் எஸ்எம்டி தான் பார்ப்போம். ரெண்டுமே 13 14. ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது 13 14 தான். ஓகே, இந்த எஸ்எம்டி இருக்கு. இதுலயும் ஒரு 4 hours ஒரு பெரிய எஃப்இஜி அதே தான் மார்க்கெட் ஹோல்ட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் நீங்கள் ஓகே வேணா எடுத்துக்கோங்க, ஒன்றே எஃப்இஜியாக கன்சிடர் பண்ணுங்க. இதில் மட்டும் பியில் வச்சேன், எஸ்எல் வாங்கல. சரி, ஃபுல்லாக கன்சல்டேட். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி ஸ்வீப் கொடுத்துட்டு வரும் எல்லாமே ஓகே. ஒரு கிளாரிட்டியான பீரியட் எதுவும் கிடைக்கல. மேபி எஃப்இஜி கேட்டாங்க ஐஎஃப்டியா இது மூவ்மெண்ட் பிடிச்சிருக்கலாம். ஸோ ஜிஇல மார்க்கெட் கரெக்டான டைரக்ஷன்ல லிக்விடிட்டி எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கு. பட் செலக்ட் கிடைக்கல. ஓகே, அதுக்கும் லிக்விடிட்டி பெண்டிங்ல இருக்கு. இந்த மாதிரி இருக்க இடத்துல போய் நான் பைஸ் எதிர்பார்க்கவே மாட்டேன். அதனால தான் சேல்ஸ் வந்து நாளைக்கு வீக் ஓப்பன் ஆனாலுமே பார்ப்பேன்னு சொல்றேன். புரியுதுங்களா? தேர்ஸ்டே ஸ்வெப்ட் பை ஃப்ரைடே இங்க நடந்துருக்கான்னு பார்த்துக்கலாம். ஜிஇல ஓகே, ஜஸ்ட் ஐஸை ஃப்ரைடே எடுக்கல. ஸோ இது இருக்குமா எடுக்காதுன்றது இப்போ வரையும் நமக்கு தெரியாது. இப்போதைக்கு எடுக்கல, அவ்வளோதான். சரிங்களா?
ஃப்ரைடே கிளம்பி டியூஸ்டேவா ஃப்ரைடே டுவெஸ்டே ஹைஸ் ஃப்ரைடே. இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கிறது இதுதான். சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய செட்டப் வந்து எனக்கு செட் ஆகாது. ஏன்னா எனக்கு நான் ஓபியும் எடுக்க மாட்டேன். ஓபியும் எடுக்கலாம், நான் எடுக்க மாட்டேன். எஃப்இஜி சிஸ்டம் ப்ரிஃபரன்ஸ் ஈக்குவல் லாஸ் இருக்குது. மார்க்கெட் செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் போயிட்டு நம்ம என்ட்ரி பார்ப்போம். ஜியூவில் பாருங்க, இப்போ இருக்கிற ப்ரைஸ் செக்ஷன்ஸ்க்கு அங்கே எதுவும் கிடையாதுன்ற புதுசாக எதாவது கிரியேட் ஆனால் பார்க்கலாம். ஸோ ஈவில் ஒரு செல் என்ட்ரி எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய ரிவ்யூ நெக்ஸ்ட்டு. ஓகே, ஏவிடி வெஸ்டி இதெல்லாம் செட்டப் கிடைச்சிது. நான் ப்ரீவியஸ் வீக்கில் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஏயுடியில் பாருங்க, மே மந்த்து கூட தாண்டல. மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஏயுவில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணேன். அதனால அந்த செட்டப்லேயாவது ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிது. சரி, அது ஹியூஜ் டிஃபரன்ஸ் மந்த்லி சார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது. இது ஏப்ரல் மந்த் சார்ட். ஓகே, ஏப்ரல் மந்தோட ரேஞ்ச் ஹை எடுத்துட்டான். ஹைஸ் அண்ட் லோஸ் ஏப்ரல் மந்த். அட் த சேம் டைம் ஏயுடியோட ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகே, சரி, பெரிய ரேஞ்சு மார்க்கெட் எடுத்துட்டு அப்படியே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி அங்கேயே இருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு டைட் ரேஞ்ச் ஆஸ்திரேலியன். இதே நியூசிலாந்து பேர் எடுத்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் தான் அந்த ஏப்ரல் மந்த் லோவே எடுத்துரும். அப்போ உங்களுக்கு மார்ச் மே மாசத்துல இருந்து எல்லா மந்த் லோவே மார்க்கெட் எடுத்துட்டே வருதுங்க. லோனை இதுல மே மந்த் லோ கூட எடுக்கல இங்க மே இதோ. ஸோ எனக்கு இங்க வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்குல்ல மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு டைட் ரேஞ்சுன்னு. ப்ளஸ் நான் வந்து ஓபின்னு கன்சிடர் பண்றேன். இந்த ஹைஸ் வந்து ஸ்வீப் ஆயிருக்கு. இது மேனிபுலேஷன் இந்த ரேஞ்சுக்கு. நீங்க மார்க் பண்ணி பாருங்க. இதான் அதிகபட்சம் அந்த கன்சல்டேஷனோடைய ஐ. இப்படி எடுத்துப்போமே, டே வந்துருங்க. இப்படிதான் இருந்திருக்கு பல மாசமா. 2 குவார்டர் அப்படிதான் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மேனிபுலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த ஸ்விங்கே கிடைச்சது. திருப்பி அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், திருப்பி ஸ்விங், அதுக்கப்புறம் ரீட்ரேஸ், திருப்பி ஸ்விங். இப்போதைக்கு தான் நடக்குது. ஸோ நான் இங்கே செல்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது எனக்கு அதிகமாக ஒரு டிபி கவர் ஆகாம இங்கே தான் வந்தேன். சரியா, ப்ரீவியஸ் வீக் வாங்க. இது ஓபி, ஈஸி ஓபி. அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா இது ஓபி. அதோட ஆர்டர் ஃப்ளோ சொல்லணும்னா எஃப்இஜி. ஓகே, இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ ஃபுல்லாக வரப்போகுது. டேப் ஆனது 13th Thursday 14. நான் இங்கே இருக்கக்கூடிய எஃப்இஜி சுத்தமாக கண்டுக்கல. ஏன்னா ஃபுல்லாக ஈக்குவல் லோஸ். கன்ஃபார்மாக அது வேலை செய்யாது. நல்ல செல்ஸ் அப்படியேதான் இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்து 5000 போய் டேப் ஆகும் சொல்லிட்டு, அதனால நெட்ரியே தான் போயிட்டோம். நம்ம 5000 கடைசி வரைக்கும் டேப் ஆகல. டே டைம் ஃப்ரேம் படி பக்கா சூப்பரா இருக்கு. பட் வீக்லி டைம் ஃப்ரேம் படி நான் டேப் ஆயிருந்தா என்எஸ்டி வச்சு நல்லா போயிருக்கு. ஏ வீடியோட அக்ரெசிவ் செல்ஸ் பட் நம்ம தொடவே இல்லை. சி 14th November இதுல தான் டே டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி. நான் இயூஜிவில் பார்த்துட்டேன். இங்க பாருங்க, இங்க 13 ஹை. ஓகே, 13க்கு கீழே தான் 14. தென் இங்க பாத்தீங்கன்னா 14 தான் ஹை. ஸோ 5 days தான் இங்க ஹையா இருக்கு. பட் ஆஸ்திரேலியால டேர்ஸ்டேஸ் தான் ஹையா இருக்கு. இது லோவர் ஹை, இது ஹையர் ஹை. அதே மாதிரி எனக்கு இங்க வீக்லிலயும் போய் மார்க்கெட் டேப் ஆகல. இப்போ நான் இங்க போட்டிருக்க லைனு வீக்லி டைம் ஃப்ரேம் உடைய ஹையா இருக்கு. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், லோவர் ஹைல போய் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இங்க டேர்ஸ்டே டவுன், ஃப்ரைடே இல்லை. பிளஸ் நீங்க எது பையா பார்த்து வேணான்னு சொன்னீங்களோ அதை தாராளமா நான் செல்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். 4 hours குட்டி குட்டியா இருக்கும். சின்ன சின்ன ஆர்டர் ஃப்ளோ தான், வேணா மார்க் பண்ணிக்கலாம். நம்ம புரிதலுக்கு தான். இது ஒரு எஃப்ஐஜி, தென் இது ஒரு எஃப்ஐஜியா. இதில் பாருங்க, இதில் கூட நல்லா தான் மார்க்கெட் சூப்பராக ஃபாலோ ஆயிருக்கு. யோசிச்சது ஒரே ஒரு விஷயம் தான், இதை பார்த்தா எப்படி நான் எடுக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த டவுட்ல தான் விட்டுட்டேன். ஆனால் இங்கேயும் தான் நல்லா செல் ஆயிருக்கு. ஓகே, இவர் எடுத்துடலாம், ஐஎஃப்இஜி எடுத்துடலாம். ஏன்னா என்ன ரிவ்யூ அந்த ஐஎஃப்இஜியில் தான் செல்லு கிடைக்கணும், இல்லை அதில் தான் செல்லு கிடைக்கணும்னா திருப்பி டேர்ஸ்டே வரும்போது எடுத்துருப்பேன். ஆனால் இங்கே என்எஃப்பி பாருங்க 8-9 என்எஃப்பி. அது பிடிஆர் இருக்கீங்க. ஐஎஃப்இஜி டேவே போதும்.
பட் நான் பார்த்தது இங்கேருந்தே இப்போ மார்க் பண்ண பார்த்தீங்களா 4 ஹவர்ஸில், அதில் தான் நான் என்ட்ரி போட ஸ்டார்ட் பண்ணேன். ஓபி பார்த்துட்டு இது டே டைம் ஃப்ரேம் ஓபி. ஓகே, கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இது டே டைம் ஃப்ரேம் ஓபி. இந்த ஹையை கரெக்டாக போய் நல்லா ஸ்வீப் அடிச்சுட்டு உள்ள வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் ஹையோட வேல்யூக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃப்ரைடே ஐ மீன் தேர்ஸ்டே ஃப்ரைடேவும் லோவர் ஐ எஸ்எம்டியுமா 4 ஹவர்ஸில் போய் பார்க்கும்போது 2 ஃபேரடி கப்ஸ் மார்க் பண்ணிங்களா, அது ஐஎஃப்இஜி தென் ஐஎஃப்இஜி. அந்த ஐஎஃப்இஜியில் தான் 1 ஹவரில் மார்க்கெட்டை டேப் ஆக விட்டுட்டு அப்புறம் தான் நான் என்ட்ரி எடுத்தேன். நான் இனிமே 1 ஹவர்ஸில் வரும்போது தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஐஓஎஃப்டி எனக்கு ஃபேவரெட்டு. டேப் ஆயிடுச்சு, 7 o'clock டேப் ஆயிடுச்சு. ஓகே, எங்கள் 2 டிடிஓ ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே தான் நீங்கள் என்ட்ரி கேட்டிங்கன்னா மேலே தான் கிடச்சிருக்கு ஸ்வீப் அடிச்சுட்டு. அதாவது PO3 மேனிபுலேஷன், டைம் பேஸ்ட் மேனிபுலேஷன். டேப் ஆச்சா, ஈஸி என்ட்ரி. ஓகே, எனக்கு தேவை இந்த லோ வரைக்கும் ஷோர். அதாவது நான் இந்த எக்ஸ்ட்ரீம் சொல்லலை, இந்த பாடி லைக் விக்ஸ்லாம் இருக்குல்ல, இது வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் டிபி 2.2 ஹவர் தான். கரெக்டாக வச்சுருக்கேன்னா இந்த தப்பாக வச்சுருக்கேன். ஓகே, 4 hour நான் வந்து பார்த்தது இது வரைக்கும் வரணும். ஏன்னா NUSD நல்லா போச்சு, நீங்கள் எடுத்து பாருங்க. NSD சூப்பராக போச்சு. லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஃபால் வரைக்கும் மார்க்கெட் வரல. இது மண்டே சம்திங்கா, மண்டே, ஆமாம் இதுவும் பாருங்க மண்டே. இது எடுத்து ஒரே நாள் நல்லா ஃபால் ஆயிடுச்சு. NSD ஃபால் ஆகல, ஆனால் மறுநாள்ல இருந்து தான் அது அகெயின் அதே என்ட்ரி பாயிண்ட். ரெண்டுமே சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கு. EUG எப்படி ஆக்ட் ஆகும் அதே மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போதானே AUDUSல இதே செட்டப் காமிச்சேன், அது மாதிரியே இருக்கா? கேண்டில் பார்த்துக்கோங்க, 2 AM 3 AM மண்டே. இது இங்கேயும் அதே தான், 2 AM 3 AM. ஐஎஃப்இஜி டேப் ஆனது 7 AM. இங்கே 7 AM ஏதோ கொஞ்சம் போயிருக்கு, திருப்பி ஒரு மேலே 12 வந்துருக்கு. ஸோ அப்போ அதுவே உங்களுக்கு SMT தானே. இங்கே 7 கீழே தானே 12 இருக்கு, அங்கே 7க்கு மேலே 12 போச்சு, அதே ஒரு SMT. இந்த எஃப்இஜி தாராளமாக நம்பி எடுக்கலாம். யோசிச்சு பாருங்க, மறு என்ட்ரி வரும்போது எடுக்கலாம். எனக்கு இந்த ஹைஸ் எடுக்கும், ஏன்னா இது லிக்விடிட்டி. தப்பாக மார்க் பண்ணிட்டோம், ஒரே நிமிஷம். இது லிக்விடிட்டி, அப்போ ஈஸியாக அந்த ஐஸ் எடுக்கலாம்ல, SSL to BSLs. அந்த ஒரு யோசனையிலேயே இருந்துட்டேன். அது இன்கேஸ் ஒரு வீக்லி தொட்டிருந்தா கூட ஓகே, அதுவும் தேவையில்ல. இதுதான் சூப்பராக கொடுத்தது. எல்லாமே NFP முன்னாடி, எதுவுமே NFP அப்புறம் கிடையாது. தேர்ஸ்டே தான் NFP சொல்றது, டியூஸ்டே வெட்னஸ்டே மண்டேஸ் நடந்தது சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் எங்கள் 4 hourலேயே வந்து க்ளோஸ் பண்ணனா கேட்டால் கிடையாது. அது ஒரு வீக்கு தான் விட்டுட்டு போச்சு. 3 hour தான் க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது. சரிங்களா, பாருங்க 3 hour தான் க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா, சிம்பிள் திங், மண்டேலேருந்து மார்க்கெட்டிங் மேலே வரும்போது 3 hourல க்ளோஸ் ஆகணுன்றது நான் செட் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, இது ஏஷியன்ஸில் நடந்தது. நான் சார்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. மேனுவலாக மேபி ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் ஒரு 1 hour தான் புக் பண்ணியிருப்பேன். ஏன் தெரியுமா, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குல்ல, இந்த எஃப்இஜி இன்வாலிடேட் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும் தான் நான் மேனுவலாக உட்காந்துருப்பேன். இது வரையும் நான் வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அப்போ எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆனதே ஒரு 3 hour நல்லது. நான் என்ன தான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இவ்வளோ தூரம் பி வரையும் விட்டு நான் ஹோல்ட் பண்ணணும்னு கேட்டால் கிடையாது. யாருக்கு தெரியும்? இப்போ இங்கே வந்து எனக்கு பி அடிச்சு SL போகலாம், இங்கே டிபி போயிருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? டிபி ரீச் ஆயிடுச்சு, அவ்வளோ ஹோல்டிங் பவர் நான் பண்ணணும்னு கேட்டால் எனக்கு கிடையாது. ரீஎன்ட்ரி எடுத்துருக்கலாம், அதுதான் நான் பண்ணல. ஓகே, உங்களுக்கு NFP முடிஞ்சு 1 hour ஆகட்டுமே, ஏன்னா அந்த அளவு டைம் கொடுத்துருக்கு. சம்டைம்ஸ் ஸ்விங் என்ட்ரிஸ் FOMSலையும் NFPலையும் CPIயும் தொட்டுட்டு அப்பயே ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே என்னன்னா 8ல இருந்து 11 வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்கு. நான் போல ஈஸியாக எடுத்துருக்கலாம். இந்த எஃப்இஜி இருக்குல்ல, அசால்ட்டாக எடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு இன்னொரு 4 hour 5 hour என்ட்ரி வரும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு பிரச்சனையான விஷயம், நாஸ்டாக் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது ஸ்விங்ஸ் பார்க்க முடியல. அந்த டைம்ல ஸ்விங்ஸ் வந்ததுன்னா யோசனை சரியா வரமாட்டேங்குது. இது நல்லா என்ட்ரி தான், சூப்பராக இருக்கு பார்க்க. ஒரு 3 கேண்டில் 4 கேண்டில் செஷன்லேயே முடிஞ்சிருச்சு. செஷன்லேயே எடுத்து செஷன்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, இதே செட்டப் தான் NSD நல்லா கிடைச்சது. ஓகே, ஸோ ரெண்டுமே நீங்கள் என்ட்ரி தாராளமாக எடுக்கலாம். ஒரே மாதிரி தான் போச்சு. இது எல்லாத்துக்கும் நான் லிக்விடிட்டி தான். நான் இந்த ஒரு சமீபத்தில் பெருசாக PDI அதுலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதே இல்லை. வெறும் லிக்விடிட்டி மட்டும் தான் பார்க்குறேன். ஆர்டர் ஃப்ளோ கரெக்டாக போதான்னு பார்க்குறேன். அதை பார்த்தா மார்க்கெட் எனக்கு கிளியராக புரியுது. இந்த A+ செட்டப் அதெல்லாம் சொல்லுவானுங்கல்ல, அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு எதுவோ அதுதான். புரியுதுங்களா? A+ன்னு சொல்லிட்டு தனி செட்டப்போ தனி மாடலோ வீடியோலாம் இல்லை.
நீங்கள் பை ப்ராக்டிஸில் சொல்லலாம் இது என்னுடைய ஏ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் எப்போவுமே இருக்கும். டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் தான் நான் எடுப்பேன் ஸ்விங் ட்ரேடு. அதில் லிக்விடிட்டி வந்து ஈக்குவல் லோஸை ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும். எல்லாத்துலையும் ஈக்குவல் லோஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? நல்ல ஹெச்ஆர் மார்க்கெட் இருந்ததுன்னா இந்த பக்கம் உட்காந்து பொறுமையாக ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். ஒரு எஸ்எம்டி இன்னொரு அடிஷனல், அவ்வளோதான். எக்கச்சக்க கான்ஃபிடன்ஸ் தான் சேர்த்துக்க மாட்டேன். எனக்கு தேவை மார்க்கெட் அந்த பக்கம் போகணும். ஏன் போகணும்? லிக்விடிட்டி இருந்தால் தான் போகணும். அந்த லிக்விடிட்டி எஸ்எஸ்எல்லா? அப்போ நான் எடுத்த ட்ரேடுக்கு என்னோட ஸ்டாப் லாஸ்ன்றது பிஎஸ்எல். ஏன் பிஎஸ்எல் கரெக்ட் ஆகக்கூடாதுன்னா ஆல்ரெடி அது பிஎஸ்எல் கரெக்ட் ஆகியிருந்தா தான் எந்த ஆகாது, புரியுதுங்களா? இது வரைக்கும் அது பிஎஸ்எல்லே கரெக்ட் ஆகலைன்னா அப்போ நான் தானே பிஎஸ்எல். இந்த எஸ்எஸ்எல் போகணும் தான். அப்போ என் ஸ்டாப்ஸ் எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அந்த யோசனையில தான் நான் இருப்பேன் எப்பவுமே. அதனால தான் சம்டைம்ஸ் என்னுடைய என்ட்ரிஸ்ல கூட லோவர் ஐஎஸ்எம்டியை பார்க்கறதுக்கு பதிலாக ஹையர் எஸ்எம்டி இருக்க பேர் கூட எடுத்துப்பேன். ஏன்னா எஸ்எம்டின்றது மேனிபுலேஷன்ற மாதிரி. ஆனால் லோவர் வந்து ஃபெயிலியர் ஆகாது, ஓகேங்களா? எங்கேயுமே ஃபெயிலியர் ஆகல பாரு, நல்லா தான் போயிருக்கு. இருந்தாலும் என்னோட மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி எடுத்தாதான் ஹோல்ட் பண்ணுவேன். எனக்கு ஆப்போசிட் மைண்ட் செட் நான் எடுத்துட்டேன்னு ஹோல்ட் பண்ணுறது யோசனையா இருக்கும், டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவேன். அதனால நான் எனக்கு தான் தோணும் அதான் செஞ்சுப்பேன். ஓகே, என்எஸ்டிஎஸ்டி ஏயுடிஎஸ்டி போன வீக் இயூஜியோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தது. இயூஜியும் என்ட்ரி இருந்தது, பட் அதை விட இது வந்து எஃபிஷியண்டா சீக்கிரமா ஹிட் ஆயிடுச்சு ஒரு நாள்ல. ஓகே, யூஎஸ்டி ஜேபிஒய் நல்ல என்ட்ரி, சூப்பர் பைஸ் பாருங்க எங்க இருந்து போயிருக்கு. இதை பார்த்துட்டு கூட நான் போயிட்டு டிஎக்ஸ்ஒய்ல செல் எடுத்தேன் பார்த்தீங்களா, அது ஏன் தப்பு. டிஎக்ஸ்ல போயிட்டு பை எடுத்திருந்தா ஈஸியா இயூஜியில் செல் எடுத்துருப்பேன். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். டிஎக்ஸ்ஒய்ல போயிட்டு செல்லு பார்த்துருக்கேன், யூஎஸ்டி ஜேபிஒய்ல பை பார்த்துருக்கேன். இயூஜியூல நான் என்ன பண்ணிருக்கணும், செல்லு தான் பார்த்துருக்கணும். ஏயுஎன்யூல செல்லு பார்த்தா, ஏயுஎன்யூல செல்லு பார்த்துருக்கேன், இயூஜியூல போய் பை பார்த்துருக்கேன். எவ்வளோ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா போன வீக் நான் பண்ணது. ஆனால் கோல்டில் கரெக்டாக பார்த்தேன், அது என்ட்ரியே கிடைக்கல, டைட் ரேஞ்சில் இருக்கு. வீக்லி சொல்றதுக்கு இல்லை, மார்க்கெட் போயிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து போன வீக் ஸ்டார்ட் ஆகும் முடிஞ்சிருந்தா இதுதான் என்னோட மிகப்பெரிய ஹை. ஏன்னா ஒரு ரேஞ்ச் கேண்டில். previous week 17 14 ஓகே. இந்த கேண்டில் பாருங்க, இது ஓபி. ஏஎம்டி தான், வேற ஒன்றும் கிடையாது, ஈஸி. ஒன் ஹவர்ஸ் இது ஐஎஃப் தாங்க, என்ட்ரி தான். எனக்கு சிம்பிளா ஏதாவது சில்லியா யோசிக்கிற மாதிரி தான். எது இவ்வளவு பெரிய எஸ்எல்ல வச்சுட்டு இருக்கணும்? சரி யூஎஸ்டி தானே வந்துடும். இதில் உட்காந்துட்டு கட்சி வரைக்கும் வரவே இல்லை தானே. நீங்க வந்தா எடுக்கலாம், இதான் பிளான். அது கொஞ்சம் கூட எடி பார்க்கலாம் போகும். ஓகே, கண்டினியூஷன்ஸ் வந்து போடலாம், நிஜமா போடலாம், இந்த இடத்துல ஈஸியா போடலாம். ஆனால் இது ஹெச்ஆர் மார்க்கெட்டா இருக்கு. ஸோ நான் கண்டினியூஷன் நீங்க போய் எடுத்து ஒரு விக்கெட் விட்டு வச்சுக்கோங்களேன், எனக்கு எஸ்எல் ஹெச்ஆர்னு சொல்லிட்டு எடுக்கல. சூப்பரா போயிருக்கு. இவ்வளோ வாலட்டிலிட்டி வந்து நான் யூஎஸ்டி ஜேபியில் பார்த்ததில்லை. அதாவது ஒரே நாளில் போயிருக்கோம், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த வாரம் ஃபுல்லாகவே வாலட்டிலாக இருந்தது. இதுதான் நல்ல என்ட்ரி, பயமாக போயிருக்கு. பட் இதை கூட எடுக்கிறது நம்ம ரொம்ப இயர்லி மார்னிங் ஷார்ப்பாக இருந்துச்சு எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு செஷன். யூஎஸ்டி ஜேபின்றது ஏஷியன் மார்க்கெட், இதை தவிர்க்க முடியாது. இந்த 17 டைம் நான் எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஐஎஃப்இஜி எப்படி பார்த்தாலும் பாருங்களேன், 12 o'clock வரைக்கும் கூட இருந்திருக்கு. 12 o'clockலாம் உங்களுக்கு இந்தியாவில் வந்து காலைல மணி 10 எடுத்துருக்கலாம். நானே எடுக்கல, எடுத்துருந்தா அந்த ரிஸ்க் வரைக்கும் வந்திருக்கும் போல. ஸோ போட்டு பார்க்கலாம். இதுதான், இது வைக்க மாட்டேன். மேனிபுலேஷன் ஆகும்போது நான் டைட் எஸ்எல் வச்சுப்பேன். இது ஃபர்ஸ்ட் டார்கெட் 1.5 வருது. வீக்லியில் போய் அதை டார்கெட் வச்சுட்டு இதெல்லாம் வாங்கி பேலன்ஸ். இது ஒன்று இவ்வளோதான் வைக்க மாட்டேன் நான், அது போயிருக்கு, அதனால வச்சு பார்க்க போறேன் எவ்வளோதான் போயிருக்குன்னு. ஆர்ஆர் அவ்வளோ வீக்லாம் யூரோ யூஎஸ்டியே போய் நான் பார்த்தது இல்லை, யூஎஸ்டி போய் போயிருக்கு. ஓகே, இங்கே வந்தால் 2.5 கிடைக்குது. ஆர்ஆர் படி கம்மி தான், எஸ்எல் பெருசு இல்லை, ரொம்ப பெருசு எஸ்எல் 82. ஓகே, நல்ல என்ட்ரி, மிஸ் பண்ணியாச்சு. சரி, போன வீக்ல என்ட்ரியே இல்லைன்னு சொல்லவே கூடாது. இயூல என்ட்ரி, ஜியூல என்ட்ரி. பட் ஜியூ வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கு பார்க்கறதுக்கு, இயூ ஈஸி. அதே மாதிரி ஏயு என்யூ பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே இருக்கு, ரெண்டுத்துலையும் ரீஎன்ட்ரி வேற.
AUD/USD லாஸ்ட்டாக உங்களுக்கு ரீஎன்ட்ரின்னு கிடைச்சிருந்தது இந்த இடத்துல. ஓகே, ஸோ எய்தர் இது ஒரு 4 hour, இது ஒரு 6 hour. இந்த ஒரே ஒரு பேரை கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தா கூட 10 hour வந்திருக்கும். நான் ஒரு 4 hour மட்டும் தான் எடுத்திருந்தேன், அதோட 4 hour ஃபுல்லாக புக் பண்ண முடியல. ஓகே, EU சுத்தமாக எடுக்கல. EUவில் எவ்வளோ ஆர்ஆர்? இவ்வளோ ஓபிலேருந்தே வச்சுப்போம். இந்த ஐஸ் வரைக்கும் 190 கம்மி தான். 300 கூட போயிருக்கும் நமக்கு. 300 400 எல்லாம் கூட வந்துருக்கு. ஃபுல்லாக 6 hour. ஆமாம், இது ஆல்ரெடி சொன்னல 4 hour. ஓகே, எப்படி பார்த்தாலும் எஃப்எக்ஸ்லையாவது ஒரு 4 hour இல்லை எஃப்எக்ஸ் ஏஷியன்லையாவது ஒரு 4 hour. என்ட்ரிஸ் வீக்லி 1 இல்லை 2 ஸ்விங்கில் இருக்குது. அதுவும் எதுவுமே காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இன்ட்ராடேல சொல்லும் போது நான் ஒத்துக்கிறேன், ஒரு 3 entry 4 entry பாருங்கன்னு சொல்லும் போது எல்லா வீக்கும் 3 entry 4 entry ப்ராஃபிட்டபிளாகவே முடிக்க முடியாது. ஓகே, பட் ஸ்விங்கில் முடியும். ஆனால் ஸ்விங் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், என்ட்ரி விட்டுட்டா கிடைக்குமான்னு தெரியாது. வாய்ப்பு சம்டைம்ஸ் நிறைய கொடுக்கும், எக்கச்சக்கமாக கொடுக்கும். நான் சொல்றது ரீடேப் சொல்றேன், அங்கே நிக்கிறது சொல்லல. அங்கே பீரியட் நிக்கிறது வந்து 1 or 2 hour நிற்குது, அது ஓகே. அகெயின் நம்மளுக்கு என்ட்ரிக்கான ரீஎன்ட்ரி சுச்சுவேஷன்ஸ் ஒரு 2 times 3 times கிடைச்சாலே ஸ்விங்ல பெரிய விஷயம். ஏன்னா நீங்க நல்லா உட்காந்து பொறுமையா பிளான் பண்ணி தான் என்ட்ரி எடுக்க போறீங்க. அவ்வளோ டைம் கொடுக்கும் போது 1 hour எக்ஸிகியூஷன்ஸ்ன்றதுனால. ஸோ ஸ்விங்ஸ்ல காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. வீக்லி 1 or 2 entry வந்து கன்ஃபார்மா எடுக்க முடியுமான்னு கேட்டா எல்லாரும் ப்ராபபிலிட்டி என்ன சொல்லுவாங்க, இன்டர்டேல எனக்கு 7-8 entry கிடைச்சதுன்னா நீங்க சொல்ற மாதிரி 3-4 entry ப்ராஃபிட்டபிள் பண்றது நியாயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்விங் ட்ரேட்னு சொல்லக்கூடாது, எனக்கு 4-5 entry கிடைச்சதுனா 2 entry எடுப்பேன். ஸ்விங் ட்ரேட்ல உங்களுக்கு கிடைக்கிறதே 2-3 entryனா கூட நீங்க 1-2 entry எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும். ஏன்னா லாட் ஆஃப் டைம் இருக்காங்க அனலைஸ் பண்றதுக்கு. உங்களுக்கு SMT பார்க்கறதுக்கும் கொரலேஷன் நான் கொரலேஷன் பார்க்கறதுக்கும் பிளஸ் லிக்விடிட்டி எல்லாமே செக் பண்றது, டேல இருந்து வீக்லில இருந்து எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைம் இருக்கு. ஈவன் போஸ்ட் பண்ணி கூட டிஸ்கஸ் பண்றது கூட நம்ம எடுக்கலாம். ஓகே, நான் சம்டைம்ஸ் பாக்குறேன் ஸ்விங் ட்ரேட்ல எல்லாரும் ஒண்ணு மொத்தமா உள்ள வந்து கான்சன்ட்ரேஷன் பண்றீங்க, இல்லையா சுத்தமா கான்சன்ட்ரேஷன் பண்றதை விட்டுறீங்க. ஓகே, டக்குன்னு வந்து என்கியூல போயிட்டு இன்ட்ரா பண்ணிட்டு வேற எதனா ஒரு பேர்ல போய் இன்ட்ரா பண்றது, அப்படி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தா சுத்தமா வராது. இப்போ என்னோட ட்ரேடிங் கேரியர்ல நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் 1.5 வருஷம் வெறும் கோல்டு. ஓகேயா, கோல்டு மட்டும். கோல்டு எப்போ நான் ஒரு அதர் பேர் யோசிக்கலான்ற மைண்ட் செட் வேணும்னா ஆல் டைம் ஐல போகும்போது எனக்கு புரியல, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சுத்தமா. நான் ஆல் டைம் ஐஸ் ட்ரேட் பண்ணது கிடையாது. ஓகே, இப்போ இருக்கிற ஆல் டைம் ஐல அப்ப நடக்கல. இப்பெல்லாம் உங்களுக்கு ஆல் டைம் வந்து பாட்டுக்கும் பை ஆகுது பண்ணணும். நான் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா புரியாம இருந்தது கன்சல்டேஷன் மாட்டோம் கோல்டு. ஓகே, இப்போதான் நான் சொல்றது 2021-2022 மார்க்கெட் வந்து பெருசா மூவ்மெண்ட் பண்ண கிடையாது. கோல்டே கன்சல்டேஷன்ல இருக்கும். ஓகே, கோல்டு என்ட்ரில நாளா கூட எனக்கு இருக்கு. இப்போ நீங்க ரீசெண்டா 23 மேல அந்த 24-25 எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன்ன்றதே தெரியாது கோல்டுல. ஸோ இது மட்டும் தான் நீங்க பெருசா பார்த்துருக்கீங்க கன்சல்டேஷன் 25ல. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் ட்ரேட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒன்றும் பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது, உங்களுக்கு போயிட்டு தான் வரும். நிறைய லிக்விடிட்டி கலெக்ஷன்ஸோ வீக்லிலாம் கூட பெருசாக எதுவும் ஆகாது. ஓகேங்களா, நல்லா இன்னும் ரொம்ப நாள் கலெக்ஷன் ஆன பிறகுதான் நீங்க நினைக்கிற மாதிரி பல குவார்டருக்கு ஒரே சைட்ல போற ட்ரெண்டு. ஓகே, 2021-2022 இப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஓகே தான். நான் அந்த டைம்ல EUR/USD GBP/USD பார்க்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமே எப்போனா கோல்டுல ஒண்ணுமே இல்லைன்னும் போது எஃப்எக்ஸ்ல போய் பார்ப்பேன், கன்சல்டேஷன் ஆகுது கோல்டுனா எஃப்எக்ஸ்ல தான் என்ட்ரி கிடைக்குதானே. அதுக்கப்புறம் EU/GU கோல்டுன்னு பண்ணும்போது அக்கௌண்ட் ப்ளோ ஆச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல எதை கரெக்டா பண்றதுன்னு. ஸோ அப்ப நான் யோசிச்சது பார்ப்போம் லைவ் மார்க்கெட்ல EU/GU ரெண்டும் சேர்த்து ஒரு பேரா தான் நான் திங்க் பண்ணுவேன். ஓகே, கோல்டு பார்ப்போம். என்ட்ரின்னு வரும்போது எதனா ஒன்னுத்துல எடுப்போம். நம்ம EUல எடுத்துட்ட உடனே ஐயோ கோல்டு வருது, கோல்டு ஒரு சேனல் ஆட் போட்டா எனக்கு ஒரு $100 அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது, நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அப்படி பண்ணும்போது ஓகே என்னால் ஆப்டிமைஸா பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் கோல்டுக்கு மட்டும்தான். ஓகே, கோல்டுல செட்டப் கிடைக்கல, எனக்கு EUல செட்டப் கிடைக்குது, அது ப்ராஃபிட்ல போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்ல தேவையெல்லாம் போய் EU எடுக்க மாட்டேன். புரியுதா நான் சொல்றது? EUல ஒரு $500 ப்ராஃபிட் வந்து வச்சுக்கோங்க, அந்த அக்கௌண்ட்ல எடுத்துருந்தா எனக்கு வந்துருக்கும் தானே. ஆனா பண்ண மாட்டேன். அது கோல்டுனா கோல்டு, அந்த அக்கௌண்ட் கோல்டு மட்டும் வச்சுப்போம். இது வந்து EUக்கு மட்டும் வச்சுப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 to 4 அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு லேட் ஆச்சு. ஸ்விங்ஸுக்கு தனியாக போய் அக்கௌண்ட் எடுத்து ஸ்விங் மட்டும் பண்றதுன்னு. ஏன்னா ஸ்விங் பண்ணிட்டே இருப்பால போய் இன்ட்ரா எடுத்துருவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை பண்ணி தான் ப்ளோ பண்ணிட்டு திருப்பி மேலே வரணும். அதுக்கப்புறம் அந்த ப்ளோ பண்றத நிறுத்தணும். ஏன்னா சும்மா ப்ளோ பண்ணிட்டு வரும்போது வெறுப்பாகும் நம்மளுக்கு. இப்பதான் காப்பி ட்ரேடிங் ஃபண்டிங் டிக்ஸ்ல ஃபண்டிங் பிப்ஸ்ல, அப்போ காப்பி ட்ரேடிங்லாம் கிடையாது. அதோட தலைவலி என்ன தெரியுமா? EUGU பார்க்கறது இன்னொரு காரணம், நீங்க கோல்டுல போய் ட்ரேட் எடுப்பீங்க உங்க ஃபண்ட் அக்கௌண்ட்ல 100K. அதே கோல்டு ட்ரேட் எடுத்துட்டு போயிட்டு உங்க எவாலுவேஷன்ல கூட எடுக்கக்கூடாது. ரெண்டுமே உங்க பேர்ல தான் இருக்கும், ரெண்டுமே உங்க அக்கௌண்ட் தான், உங்க ட்ரேட் ஐடியா தான், காப்பி ட்ரேடிங்னுவான்.
இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், வேற வழி இல்லை, இந்த அக்கௌண்ட்ல ஈவ் எடுத்தாகணும், இந்த அக்கௌண்ட்ல ஜியோ எடுத்தாகணும். ஓகே, எந்த அக்கௌண்ட்ல வந்து ப்ராஃபிட்டபுளா நான் ஃபண்டட் வச்சிருக்கோனோ அதெல்லாம் நான் போயிட்டு மெயின் என்ட்ரி எடுப்பேன். கோல்டு கண்ணு எதுல நல்லா ப்ராஃபிட் போகும், ஈவ்ல கொஞ்சம் மேலே போகும். ஆனா எவாலுவேஷன் பாஸ் பண்ணணும், வேற எதுவும் பண்ண முடியாது. காப்பி ரைட்டிங் ஆகிட்டு அக்கௌண்ட் பிரீச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபண்டட் அக்கௌண்ட்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணும், எவாலுவேஷன் பொறுமையா முடிப்பேன். புரியுதுங்களா? பொறுமையா முடிப்பானா ட்ரேட் ஐடியா வந்து கோல்டுல ப்ராபபிலிட்டி பயங்கரமா இருக்கும். ஆனா நான் ஈவ் தான் எடுத்தாகணும். நான் எவாலுவேஷன் முடிக்கிறதுக்கு பார்க்க முடியுமா, இல்ல இருக்கிற என் ஃபண்டட் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் பண்ணி பே அவுட் எடுக்க பார்க்க முடியுமா? எனக்கு பே அவுட் தான் முக்கியம். இப்போ வரீங்களா, அந்த பிரச்சனையே இல்லை. அவன் காப்பி ரீடிங்கே வந்து பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான் ஃபண்டிங் பிப்ஸ்ல. குவான்டெக்கல் அலோடு, ஆல்ஃபா கேபிட்டல் அலோடு, பட் யூஜ் மொத்த 400K பண்ணக்கூடாது. ட்ரேட் ஐடியா ஒரு 300K வரையும் தான் காப்பி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க அலோகேஷன் எடுத்துக்கணும். இப்படிலாம் நீங்க பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கவர் ஆகும்னு சொல்றேன். ஒரு 2 to 3% போதாதா? 14 days சைக்கிளுக்கு 2 to 3% தாராளமா போதும். பிகினரா ஃபர்ஸ்ட் நீங்க அவளை எடுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஹைபாரர் எடுப்பீங்களா, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். 10% எடுப்பேன், 20% எடுப்பேன்னு சொல்லிட்டு வருதா எடுங்க, வேணாம்னு சொல்லல. ஒரு ஆவரேஜ் 2 to 3% ஒரு 100K ஒரு சைக்கிளுக்கு சொல்றேன். நான் ஒரு மாசத்துக்கு சொல்ல, ஒரு மாசத்துக்கே அது போதும் என்ன கேட்டா. நான் சொல்றது ஒரு சைக்கிளுக்கு சொல்றேன், ஈஸியா எடுக்க முடியும். 2 ஸ்விங் ட்ரேட் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். இன்கேஸ் எனக்கு 2% ஆகல வச்சுக்கோங்க, 1 நான் ஏத்துப்பேன், எனக்கு போதும், பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. நிறைய நேரத்துல வந்து 4 to 6% கூட ஒரே பே அவுட் சைக்கிள் வந்துருக்கு. ஓகே, இந்த லார்ஜ் பே அவுட்ஸா எனக்கு 5 digitல சொல்லுவாங்க, 10,000 மேல தாண்டி போடணும், அதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. ஓகே, அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதான் அக்கௌண்ட் எதனா காலி ஆகும். லெட் இட் த ஃப்ளோ வரும், 10,000 மேல வரும், வரும்போது எடுத்துக்கலாம். அதே தான் எனக்கு மந்த்லி ஒரே அக்கௌண்ட் வந்து யோசிக்கவே இல்லை. அப்படியே ஃபியூச்சர்ஸ்ல இருந்து வந்து அப்ளை பண்ணுங்க. ஃபியூச்சர்ஸ்லயும் ஒரு $300 $400 பண்ணும்போது க்ளோஸ் பண்ண தோணாது. பட் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அது ஒரு அக்கௌண்ட் $300, நான் ஒரு 5 அக்கௌண்ட் ஹேண்டில் பண்றேன், 10 அக்கௌண்ட் ஹேண்டில் பண்றேன், அப்போ யோசிச்சு நல்லா முடிதான். ஓகே, நமக்கு எது மைண்ட் செட்டுக்கு கரெக்டா இருக்குமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹைப்பா நம்ம இதை பண்ணாதான் இவ்வளவு வர வைக்க முடியுன்றது ஒரே அக்கௌண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிளஸ் என்கியூட இன்ட்ரா பண்றீங்களா, என்கியூல மட்டும் இன்ட்ரா பண்ணுங்க. கோல்டு என்கியூ இன்ட்ரா பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல, கஷ்டம். இப்ப வேண்டாம், ஒரு பே அவுட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க யோசிங்க. அக்கௌண்ட்டை வந்து நிறைய எடுத்து காப்பி ரைட்டிங் பண்றதும் பண்ணக்கூடாது எடுத்தோடனே. ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பே அவுட் எடுத்து திருப்பி அதே அக்கௌண்ட் வந்து இன்னொரு பே அவுட் எடுக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுத்த உடனே போய் இன்னொரு அக்கௌண்ட் எடுத்து அதுக்கு வேற காப்பி ரைட்டிங் $50 கொடுத்து உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, 2ல இருந்து 3 பே அவுட் அதாவது ஒரு அக்கௌண்ட் வந்து கன்சிஸ்டன்டா எடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அக்கௌண்ட் எடுத்து பண்ணுங்க. இல்ல நான் ஸ்டேபிளா இருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுத்தோடனே இன்னொரு அக்கௌண்ட் எடுத்து பண்ணணும், ஓகே பண்ணலாம். பட் ஃபார்வர்ட் அக்கௌண்ட் பாதிக்கக்கூடாது எவாலுவேஷனால. அதுக்காக சொல்றேன், சரியா? என்கியூ இன்ட்ரா ஸ்விங்கிங் இன் எஃபெக்ட்ஸ் ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு, டைம் நிறைய கிடைக்குது. எனக்கு அனலைஸ் பண்ண நிறைய டைம் கிடைக்கும். நானா தான் யூஸ் பண்ணிருப்பேன் நிறைய ட்ரேட்ஸ். ஸோ இது ஈஸி வே நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. இஎஸ் பண்ணலாமான்னா இஎஸ்ல ப்ரைசஸ் ரொம்ப ஸ்லோவா நகரும். என்கியூ அளவுக்கு ப்ரைசஸ் நகருமான்னு தெரியாது, சரியா? இஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த எஸ்பிஒய்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதுவும் இஎஸும் ஒரே மாதிரி தான் நகரும். அங்க ஆர்டிஎஸ் சார்ட் போகும், இடிஎஸ் சார்ட் போகும். அது மாதிரி கொஞ்சம் வச்சு பார்த்தா ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் ஸ்டாக்ஸ் முடிஞ்சா பாருங்க, சும்மா ஒரு புரிதலுக்கு. மொத்தமும் மேக்னிஃபிகன்ஸ் அமௌண்ட் ஒரு 5ல இருந்து 6 ஸ்டாக் டவுன்ல இருக்கும். நம்ம போய் பை தான் சொல்லிட்டு அடிப்போம், வேலைக்கு ஆகாது. ஓகே, நான் ஸ்டீம்லேயே பார்த்து சொல்லியிருப்பேன், நானுமே வந்து அந்த ரெக்கார்டிங்ல பார்த்துருப்பேன். சும்மா பார்ப்பேன், அதை வச்சு நான் எதுவுமே பண்ண போறது இல்லை. என்விடியா, ஆப்பிள், கூகுள், டெஸ்லா எப்படி இருக்கு சும்மா போய் பார்க்க வேண்டியதுதான். இதெல்லாம் தான் கைஸ் நம்மளுடைய மெத்தட்ஸ். ஜர்னல் பண்ணுங்க. தேங்க்யூ. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.